வெல்கம் டு காஷி அண்ட் ஃபோட்டோங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிடுங்க. ஹலோ, இன்னைக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்ல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஎஸ்எஸ்ல பார்டருக்கான கலர் வந்து எப்படி அப்ளை பண்ண போறோம், அதாவது பார்டர் கலர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூ எப்படி அப்ளை பண்ண போறோம் அப்படின்றத இன்னைக்கான டாபிக். சோ அதுக்கான ஃபர்ஸ்ட் HTML கோடிங் வந்து நம்ம எழுதிக்கலாம். அதாவது பாடிக்குள்ள H3 அப்படின்ற எலிமெண்ட்ல வெல்கம் டு காஷி இன்ஃபோடெக் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து கொடுத்துருக்கேன். சோ இந்த H3 அப்படின்ற எலிமெண்ட்டுக்கு தான் நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு பார்டருக்கான ஸ்டைல் வந்து நான் அப்ளை பண்ண போறேன். சோ அந்த பார்டர் வந்து இந்த H3க்கு எப்படி அப்ளை பண்றோம் அப்படின்றத CSSல வந்து எழுதியிருக்கேன். H3 அப்படின்ற எலிமெண்ட்டை அந்த CSS கோடிங்ல செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் பார்டருக்கான ஸ்டைல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு அது எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா டாட்டடா இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ டாட்னு வச்சதுனால இங்க அவுட்புட்ல பாருங்க டாட்டடா எனக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பார்டரோட வித் வந்து மீடியமா இருக்கணும் அப்படின்னு கொடுத்தேன். ஸோ மீடியமா இருக்குன்றதுனால கொஞ்சம் வெயிட் வந்து அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பார்டர் ஐபன் கலர் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு கலர் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் எல்லோ அப்படின்னு கொடுத்ததுனால எனக்கு கிரீன் எல்லோ அப்படின்ற ஒரு கலர் வந்து எனக்கு இங்க கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பார்டருக்கான கலர். ஸோ இந்த லைன் இருக்கு இல்லையா, சோ இந்த H3 அப்படின்ற எலிமெண்ட்டுக்கான ஒரு சுத்தி ஒரு பார்டர் லைன் வந்து இருக்கு. சோ அந்த லைனோட கலர் தான் பார்டர் ஐபன் கலர் கோலன் அதுக்கான வேல்யூ. சோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி RGBO, XRO ஆர் HSLO ஆர் சாலிட் கலர்ஸோ நீங்க எது வேணா கொடுத்து அதுக்கான வேல்யூஸை நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். சோ இதுக்கான ஒரு லைவ் எக்ஸாம்பிளா நம்ம இங்க வந்து பார்க்க போறோம். அதாவது H3 அப்படின்ற எலிமெண்ட்ல வெல்கம் டு காஷி இன்ஃபோடெக் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் கொடுத்திருக்கேன். இந்த H3 அப்படின்ற எலிமெண்ட்டை ஹெட்ல ஸ்டைல் அப்படின்ற டேக் உள்ள H3 அப்படின்ற எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு பார்டரோட வித் வந்து மீடியமா இருக்கணும், பார்டரோட ஸ்டைல் வந்து டாட்டடா இருக்கணும், பார்டரோட கலர் வந்து கிரீன் எல்லோவா இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு கரெக்டா இந்த வெல்கம் டு காஷி இன்ஃபோடெக்கான பார்டர் வந்து டாட்டடாவும் கலர் வந்து கிரீனாவும் வித் வந்து மீடியமாவும் எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? இதே மாதிரி உங்களுக்கான ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, H1 அப்படின்ற எலிமெண்ட்ல விக்கிடிகி அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ இந்த விக்கிடிகி அப்படின்ற இந்த H1 எலிமெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்டர் வந்து எனக்கு டேஷ்டாவும் கலர் வந்து எனக்கு எல்லோவாகவும் இருக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கான கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் வந்து பார்டர் கலர் என்ன கொடுக்க போறீங்க அப்படின்றது தான். தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுருங்க. ஒருவேளை அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க. எல்லாருமே IT இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.